ஸோ நான் வந்து என்னோட Instagram பேஜ் வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணேன். அண்ட் நவ் ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் கெயின் 26K ஃபாலோவர்ஸ். அண்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபாலோவர்ஸ நான் எப்படி கெயின் பண்ணேன்? நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ட்ரிக்ஸ், டிப்ஸ் இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அண்ட் முக்கியமா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா யூ மைட் மிஸ் சம்திங் இம்பார்டன்ட். ஸோ அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இஃப் யூ வாண்ட் டூ லேர்ன் சம்திங் நியூ, யூ ஹேவ் டூ வாட்ச் இட் ஃபுல்லி. ஸோ ஐ ஹோப் யூ கெட் த பாயிண்ட். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னோட பேரு கார்த்திக் முருகவேல் அண்ட் ஐ அப்லோட் கான்டென்ட்ஸ் ரிலேட்டட் டூ ஃப்ரீலான்சிங், கெரியர், மனி மேக்கிங் வீடியோஸ். என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஸோ சப்ஸ்கிரைப் த சேனல். Instagramல ஃபாலோவர்ஸே ஏற மாட்டேங்குது ப்ரோ. நானும் போஸ்ட் போடுறேன். பட் ஆனா வந்துட்டு ஒரு அந்த கிளிக்ன்றது ஒண்ணு ஆக மாட்டேங்குது. ஃபாலோவர்ஸ் சுத்தமா கெயின் ஆக மாட்டேங்குது. வியூஸ் மட்டுமே போது. பட் ஆனா ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நெறைய பேர் வந்துட்டு என்ட்ட Instagramல இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நெறைய கேட்குறீங்க. லைக் ஃபாலோவர்ஸ் எப்படி கெயின் பண்றது? Instagram ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்றது? இந்த மாரி பேசிக்கான திங்ஸ் தான் கேட்குறீங்க. So in this video, I'll show you how to build your Instagram profile, powerful Instagram profile within a short period of time using a smart AutoDM feature. So AutoDMன்றது நெறைய பேர் கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸா இருக்கட்டும், ஒரு வந்துட்டு பிசினஸ் ஓனர்ஸ் யாரா வேணா இருக்கட்டும். நீங்க ஒருத்தர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபாலோவர்ஸ் நெறைய இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா அவங்க இந்த ஃபீச்சர யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் யூஸ் பண்ண தான் போறாங்க. ஸோ அது என்ன ஃபீச்சர் அப்டின்ட்டு கேட்டீங்கன்னா, ஆட்டோடிஎம் ஃபீச்சர். நீங்க இத பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் Instagramல வந்து வீடியோஸ் போடுறாங்க. ஸோ ஆஸ் அ வியூவரா வந்துட்டு உங்கள கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஎம்ல வருதுல்ல, உங்களுக்கு மெசேஜா வருதுல்ல, அதெல்லாம் எப்படி வருது? ஸோ தட் இஸ் கால்ட் ஆட்டோடிஎம். ஸோ இந்த ஆட்டோடிஎம் ஃபீச்சர் வந்துட்டு நம்மளும் யூஸ் பண்ண முடியும். யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அத யூஸ் பண்றதுக்கு நெறைய டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் சார்ஜிங் லைக் 2000 பெர் மந்த் ஆர் 2500 பெர் மந்த் இந்த மாரி நெறையா மார்க்கெட்ஸ் லைக் நெறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க மெனிசார்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு மெனிசார்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. இந்த ஆட்டோடிஎம் ஃபீச்சர் யூஸ் பண்றதுக்கு. இப்ப நான் சொல்லப்போற ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாராலயும் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இட் ஒன்லி காஸ்ட் ₹99 பெர் மந்த். அதுவும் வந்துட்டு உங்களால வந்துட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் ஆட்டோடிஎம் ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். உங்களால புக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் கோர்ஸ் விக்க முடியும். இந்த மாரி நெறைய திங்ஸ் உங்களால பிளான் பண்ணிக்க முடியும். இந்த புக்ஸ் வித்து காசு சம்பாதிக்கிறது, அண்ட் தென் கோர்ஸஸ் வித்து காசு சம்பாதிக்கிறது. இந்த மாரி இந்த டாபிக்ஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களுக்கும் பண்ணணும் அப்டின்னா, நான் ஆல்ரெடி அது ரிலேட்டடா 2 வீடியோஸ் 4 வீடியோஸ் கிட்ட போட்டுருக்கேன். புக்ஸ் பத்தி 2 வீடியோஸ் அண்ட் கோர்சஸ் பத்தி 2 வீடியோ. இந்த 4 வீடியோஸுமே வந்துட்டு நான் கார்ட்ல குடுக்க பார்க்குறேன். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க்க லீவ் பண்றேன். இந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஸோ எதுல விட்டேன்? ஆட்டோடிஎம் ஃபீச்சர். இந்த ஆட்டோடிஎம் பத்தி நான் வந்து டீட்டெயிலா சொல்றதுக்கு முன்னாடி, உங்கள நெறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்க விரும்புறேன். உங்கள நெறைய பேர் வந்துட்டு தப்பா புரிஞ்சிருக்கீங்க. Instagram அல்காரிதம்ன்றது ஒரே ட்ராக்ல போவாது. எப்பவுமே வந்துட்டு ஃபிக்ஸடான ஒரு அல்காரிதமா இருக்காது. இட் சேஞ்சஸ் எவ்ரி மந்த். லைக் சீசனுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுற மாரி Instagram அல்காரிதம்ன்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒரு டைம் பீரியட்ல வந்துட்டு ட்ரெண்டிங் ஆடியோஸ் யூஸ் பண்ணா வந்துட்டு ரீச் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு பீரியட்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் போடுறா, வாரத்துக்கு 10 வீடியோஸ் போடுறா, 15 வீடியோஸ் போடுறான்னு சொல்லிட்டு கவுண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நீங்க நெறைய போட்டீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் சீக்கிரமா ரீச் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் ட்ரூ. பட் அந்தந்த டைம் பீரியடுக்கு அல்காரிதம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால ஒரே மாரி அல்காரிதம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த அல்காரிதம் விஷயம் தான் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கீப் தட் இன் மைண்ட். ஃபர்ஸ்ட் Instagram அக்கவுண்ட் வந்துட்டு உங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கு. ஆர் எல்ஸ் நீங்க இப்ப தான் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபைன். ஆஸ் அ வியூவரா நான் உங்களோட பேஜுக்கு வரும்போது, ஒரு 3 செகண்ட்ஸ் டூ 5 செகண்ட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ்லயே நீங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறீங்க? உங்களோட பேஜ் வந்துட்டு எத பத்தி இருக்கு? லைக் அத பத்தி நான் உங்க வீடியோஸ்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாரி ஒரு ப்ரொஃபைல தான் நீங்க வந்துட்டு செட் பண்ணணும். லைக் உங்க வீடியோ பார்த்தா தான் வந்துட்டு நீங்க எத பத்தி போடுறீங்க அப்படின்றது தெரியும். லைக் பார்க்காமலாம் வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு கரெக்ட்டா செட் பண்ணலன்னு அர்த்தம். பிகாஸ் இப்ப என்னோட பேஜுக்குள்ள நீங்க போய் பாருங்களேன். நீங்க என்னோட வீடியோஸ் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்க என் வீடியோஸ் பார்க்காமலே வந்துட்டு நான் எத பத்திலாம் பேசப் போறேன், எத பத்தி போடுறேன், என்னோட என்னோட பேஜ் வந்துட்டு எத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தெள்ளன் தெளிவா வந்து காமிச்சிருப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் Instagram ப்ரொஃபைல் ஷுட் லுக் லைக். ப்ராப்பர் ப்ரொஃபைல் பிக் முக்கியம். அண்ட் நீங்க யூஸ் பண்ற நேம் முக்கியம். அண்ட் யூசர் நேம் முக்கியம். நீங்க வச்சிருக்கிற பயோ முக்கியம். அண்ட் நீங்க ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்களா? கிரியேட்டர் அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்களா? அது நீங்க சூஸ் பண்ற வே முக்கியம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு Instagram ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போதே நீங்க எல்லாம் ப்ராப்பரா செட் பண்ணணும். அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா செட் பண்ணாமலே உங்களோட Instagram வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அங்கேயே நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. ஓ! அப்படியா விஷயம்? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். கமிங் டூ த மெயின் பார்ட். ஆட்டோ டிஎம் ஃபீச்சர்.
நீங்க வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டீங்க. ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அக்கவுண்ட். மேற்கொண்டு ஃபாலோவர்ஸ் ஈஸியா எப்படி கெயின் பண்றது? உங்களோட கான்டென்ட்ட வந்துட்டு ஆர்கானிக்கா எப்படி குரோ பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆட்டோடியம் ஃபீச்சருக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ப்ரொஃபைல். ஸோ சூப்பர் ப்ரொஃபைல் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு மல்டி பர்ப்பஸான பிளாட்ஃபார்ம். இந்த புக்ஸ் விக்கிறது, கோர்ஸ் விக்கிறது, அண்ட் தென் வந்துட்டு இந்த சூப்பர் ப்ரொஃபைல் லிங்க்ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அந்த லிங்க்ஸ்ல வந்துட்டு நீங்க மல்டிபிள் லிங்க்ஸ் கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு ஆட்டோடியம் ஃபீச்சர் யூஸ் பண்றது. இந்த மாரி நெறைய திங்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க சூப்பர் ப்ரொஃபைல் நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூப்பர் ப்ரொஃபைலோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் அக்கவுண்ட் இன் சூப்பர் ப்ரொஃபைல். ஓகே. ஸோ எதுக்காக சூப்பர் ப்ரொஃபைல்ன்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த சூப்பர் ப்ரொஃபைல எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் இது எல்லாமே ஷேர் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த சூப்பர் ப்ரொஃபைல பத்தியும் சொல்றேன். நெறைய பேரோட வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. லைக் நம்ம கேப்ஷன்ஸ் போடுறோம்ல, அந்த கேப்ஷன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துட்டு கமெண்ட், புக் ஆர் கமெண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த கேப்ஷனயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருவாங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்குறீங்களோ இல்லையோ, "தி காய் போஸ்டட் தி வீடியோ இஸ் ஆல்ரெடி ட்ரிகரிங் யூ." ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே அவன் கமெண்ட் இந்த வேர்ட நீங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்த குடுத்துட்டான். ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த கமெண்ட் நீங்க போயிட்டு ஆப்வியஸா கமெண்ட் பண்ணிருவீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, கரெக்ட்டா? ஸோ அதுதான் வந்துட்டு அது ஒன் ஆஃப் த ட்ரிக். ஸோ நீங்க கேப்ஷன் ஃபர்ஸ்ட் லைன் கேப்ஷன்லயே வந்துட்டு நீங்க என்ன ஆட்டோடியம் ஃபீச்சர் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அத கமெண்ட் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் லைன்லயே முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ண பாருங்க. ஸோ நீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா, ஆடியன்ஸ் வந்துட்டு ஒருத்தரா கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கமெண்ட் பண்ண உடனே, நீங்க வந்துட்டு அவங்களுக்கு டைரக்ட்டா அந்த லிங்க்க சென்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஸோ பயோல இருக்கிற சூப்பர் ப்ரொஃபைல் லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு சூப்பர் ப்ரொஃபைலோட டேஷ்போர்ட். ஸோ நீங்க அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ணிருங்க. லாகின் பண்ணி, இமெயில் வச்சு லாகின் பண்ணி எல்லாமே பண்ணிருங்க. ஸோ நீங்க ஆட்டோடியம் ஃபீச்சர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட Instagram அக்கவுண்ட்ட நீங்க இதுல லிங்க் பண்ணணும். டோன்ட் வொரி ஆட்டோடியம் ஃபீச்சர் நீங்க எந்த இதுல யூஸ் பண்ணாலுமே உங்களோட Instagramமோட இன்னும் யூசர் நேம் வந்துட்டு நீங்க லிங்க் லிங்க் பண்ற மாரி தான் இருக்கும். அப்பதான் வந்துட்டு நீங்க ஆக்சஸ் குடுக்குற மாரி. ஸோ நீங்க இது குடுக்குறதுனால உங்க Instagram ஆக்சஸ் நீங்க கம்ப்ளீட்டா குடுக்க மாட்டீங்க. ஜஸ்ட் வந்துட்டு யூசர் நேமும் அண்ட் அந்த கமெண்ட்ஸ யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆக்சஸ் தான் நீங்க குடுக்க போறீங்க. லைக் அவனோட ப்ரொஃபைல் வந்து டைரக்ட்டா நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க. ஸோ அதுக்கான ஆக்சஸ் தான் நீங்க குடுப்பீங்க. மத்தபடி பயப்படுற மாரி ஒண்ணுமே இல்ல. நெறைய பேர் வந்துட்டு வருஷக்கணக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாரி டூல்ஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பி யூ நோ வொரி அபௌட் இட் அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் ஐ அம் சேயிங் ஓகே. ஸோ நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா லெஃப்ட்ல வந்துட்டு ஆட்டோடியம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ஆட்டோடியம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோடியம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் மேலேயே வந்துட்டு கிரியேட் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த கிரியேட் ஆட்டோமேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் மாரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில 5 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த கமெண்ட் ஆன் அ போஸ்ட் ஆர் ரீல்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஆன் யுவர் போஸ்ட் ஆர் ரீல்ன்னு இருக்குல்ல. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு கமெண்ட் பண்றவங்களுக்கு தான் வந்துட்டு அ லிங்க் அனுப்ப போறோம். ஸோ அதனால அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கிளிக் பண்ண உடனே நீங்க போட்டிருக்கிற போஸ்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்க எந்த போஸ்ட் ஆர் எந்த வீடியோக்கு வந்துட்டு ஆட்டோடியம் ஃபீச்சர குடுக்க போறீங்க, அந்த ஆட்டோடியம் ஆப்ஷன குடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ண உடனே கீவர்ட் கேட்கும். நீங்க எந்த வேர்ட வந்துட்டு கமெண்ட் பண்ணா அவங்களுக்கு வந்துட்டு டிஎம் சென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அந்த கீவேர்ட வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழயே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஆட்டோ ரிப்ளை டூ கமெண்ட் ஆன் த போஸ்ட். இது வந்துட்டு பேசிக்கா என்னன்னா, ஒருத்தவங்க கமெண்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிப்ளை பண்ணிரும். ஸோ அத நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை வந்துட்டு அது பண்ணிரும். சூப்பர் ப்ரொஃபைல் சைட்ல இருந்தே ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்ணிரும். ஸோ பண்ணதுக்கு அப்புறமா டிஎம் கன்டென்ட் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க சென்ட் பண்ண போறீங்கல்ல, ஸோ அதோட பேஸ் கன்டென்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர்ஸ் த லிங்க் யூ ஹேவ் ஆஸ்க்ட் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கோங்க. நீங்க கேட்ட லிங்க் இதோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏதாவது குடுத்துக்கோங்க. அண்ட் கீழயே வந்துட்டு ஆட் அ பட்டன்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டூ பேஸ்ட் த லிங்க். ஸோ நீங்க என்ன லிங்க்க சென்ட் பண்ண போறீங்க? அதாவது நீங்க டாக்குமெண்ட் பிடிஎஃப் டிரைவா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் வந்துட்டு டாக் ஃபோல்டரா இருக்கட்டும், ஒரு வெப்சைட் லிங்க்கா இருக்கட்டும். ஸோ நீங்க என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்களோ, அந்த லிங்க் வந்துட்டு குடுத்துட்டு, நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நீங்க குடுத்திருக்கிற ஃப்ளோ எல்லாமே கரெக்ட்டான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு, கன்ஃபர்ம் அண்ட் லான்ச் குடுத்துட்டீங்க அப்டின்னா, யுவர் ஃபர்ஸ்ட் ஆட்டோ டிஎம் இஸ் டன். ஸோ நீங்க அப்படி குடுத்ததுக்கு அப்புறமா, அடுத்து கமெண்ட் பண்ண போற எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் சென்ட் ஆயிரும். சி இவ்ளோ சிம்பிளான ஒரு விஷயத்த உங்கள நெறைய பேர் இதுவரைக்கும் பண்ணாம, கத்துக்காம இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த நெறைய பேர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலன்னு நெனைக்கிறேன். யாராவது சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனைச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போட்டது.
அண்ட் பர்சனலி ஐ அம் யூசிங் சூப்பர் ப்ரொஃபைல். அண்ட் அதனாலயுமே உங்களுக்குமே இந்த ஒரு சூப்பரான டூல் சஜெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் கிரியேட்டிங் எ வீடியோ அபவுட் திஸ். ஸோ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டில் யூ ஆர் ஸ்டக் அட் லைக் எனக்கு என்ன கைண்ட் ஆஃப் கான்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு போடணும்னு தெரியல. எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருக்கு. பட் ஆனா எத பத்தி வீடியோஸ் போடுறது? ஆ ஸோ அந்த அந்த திங்க்ஸ்ல வந்துட்டு நான் ஸ்டக் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள சில பேர் ஃபீல் பண்ணீங்கன்னா, யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் மீ ஆன் Instagram. ஐ வில் டெஃபினெட்லி கைட் யூ. ஸோ ஃபீல் ஃப்ரீ டூ மெசேஜ் மீ. உங்களுக்கு என்ன வித டவுட்ஸ் எதுல டவுட்ஸா இருந்தாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா டெஃபினட்டா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வொரி அபவுட் இட். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோல நான் சொல்ற ஸோ நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல சொல்லிட்டேன். ஸோ இதே மாரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய். ஹேப்பி லேர்னிங்.